அண்மை செய்தி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஸ்டாலின் வருகையால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். நிச்சயமாக சையத். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த திருப்பெயர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற பெயரில் நடைபெறும் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக இந்த ஸ்டாலின் விடிய ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலின் விருத்தாச்சலம் வழியாக வருகை தந்தார். இதற்காக இன்று காலை 7 மணியிலிருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது அரசு பேருந்துகள், தனியார் பள்ளி கல்லூரி பேருந்துகள், டாடா ஏஸ் வாகனம் மூலம் பொதுமக்களை திமுகவினர் அழைத்து வந்தனர். இந்நிலையில் சுமார் 3 மணி நேரமாக முதல்வர் ஸ்டாலின் வராததால் பொதுமக்கள் வெயிலில் காத்து கிடக்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த விருத்தாச்சலம் பெரியார் நகரில் இருந்து கடலூர் சாலை, பாலக்கரை, கடைவீதி, தென்கோட்டை வீதி, நீதிமன்றம் வரை சாலையோரம் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் 3 மணி நேரமாக காத்து கிடந்தனர். இதனால் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் பெண்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினருமே தலையில் துணியை கொண்டு மூடி நிற்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு பின்பு அந்த ஸ்டாலின் விடிய ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலின் வருகின்ற போது கூட்ட நெரிசலில் பெண்கள் ஒருவருக்கொருவர் முங்கியடித்துக் கொண்டு அவரை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அந்த பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு தடுப்பு வெளியே விழுந்ததில் பெண் ஒருவர் அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்து அவரது அருகில் இருந்த உறவினர்கள் அவரை மீட்டு தற்போது அழைத்து சென்றுள்ளனர். அதாவது ஸ்டாலின் வருகைக்காக பொதுமக்கள் 3 மணி நேரமாக வெயிலில் காத்து கிடந்த சூழலில் பெண் ஒருவர் இரும்பு தடுப்பு வெளியே விழுந்து மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சையத்.